சரி, என்னோட early 20s சரி, நான் என்னோட late 20sல இருக்கேன். ஸோ வயசாயிடுச்சு பரமா. ஸோ என்னோட early 20sலயும் சரி, கேர்ள்ஸ் அண்ட் விமன் என்னை மதிச்சதே கிடையாது, ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது, ரைட்? ஸோ 2016 என்னோட காலேஜில் ஃபர்ஸ்ட் டே நான் காலேஜ்குள்ளே போகிறேன். படம் எல்லாம் பார்த்துட்டு நமக்குள்ளே என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா, ஓகே காலேஜ்னா இப்படி இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம காலேஜுக்குள்ளே போகும்போது நமக்குள்ளே என்ன கனவுகள் இருக்கும் அப்படின்னா, என்ன மாதிரி 90s கிட்டுக்கு என்ன கனவு இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், வாவ், லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி காலேஜுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டேவும் சரி, நான் போகும்போதே எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களும் எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. வா, ஐ ஜஸ்ட் கெட் மை கேர்ள் அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நான் தான் போய் அப்ரோச் பண்ணேன், பேச ஆரம்பிச்சேன். அப்போலாம் அந்த பிடிச்சிருக்கு இதெல்லாம் சொல்ல, ஜஸ்ட் சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டே நானும் அவங்களும் வெளியே போகும்போது ஷி ஜஸ்ட் ஹோல்ட் மை நோட் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க, இந்த ஹோல்டு நோட்ஸ் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்குலாம் அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்செல்லாம் பறக்குது சும்மா அப்படி. ரைட். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல அவங்க எல்லா பசங்களோடையும் பேசுறாங்க, என்கிட்ட பேசுற மாதிரியே. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த டைம்ல எனக்கு பெருசா விவரம் தெரியாதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, ஏன்னா அவங்க எல்லாம் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க, இல்ல அவங்க எல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க, நீ அவங்க கிட்ட போய் பேசின அப்படின்னா உன்னையும் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே ஃபைன், இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம்டா, எதுக்கு நம்ம இவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு பேச வேண்டாம் அப்படின்னு நான் பேசுறதை நிப்பாட்டிட்டேன். ஒரு 1 வீக்குக்கு அப்புறமேட்டு திடீர்னு ரோட்ல அவங்க பார்த்துட்டு சடனா என் ஃப்ரெண்டோட வந்துட்டு இருக்கேன், கையை போட்டு இப்படி நிப்பாட்டிட்டாங்க. ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கா ரோடா, எனக்கு பட பக்குன்னு இருக்கு. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், இல்லை எனக்கு பேசுறதுக்கெல்லாம் பிடிக்கல, நீ இவங்களோட பேசுற, அவங்க எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரின்னு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, திரும்பி நான் வந்து ரொம்ப ஐயோ என்கிட்ட வந்து இப்படி இறங்கி வந்து பேசிட்டாங்களே அப்படின்னு என் மனசு வந்து துடிக்குது. திரும்பியும் போ, சாரி சொல்லு, பேச, அவங்க பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃபைன், நான் போய் பேசுறேன். ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஒரு 1 வீக்ல வந்து நான் வந்து, நீ வந்து இப்படி பண்ண, நீ வந்து இவங்களோட பேசணும், இவங்க உன்னை இப்படி நினைக்கிறாங்க, நீ இருந்தாலும் நீ அவங்களோட போய் பேசிட்டு இருக்க, வா ஐயோ அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் சொல்றேன். அவங்களும் ஓகே, ஓ அப்படியா, ஓ அப்படியா, இப்படியா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு வாரம் நான் சொன்ன மாதிரி இருந்துட்டு, இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு, அதுக்கப்புறம் திடீர்னு திரும்பியும் பழைய குருடி கதாத்தோடிங்கிற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட அந்த ஒரு எமோஷன்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இப்படிதான் இருக்கிறது தான் ஜாலின்னு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன பண்ணிருப்பேன், பேசாம இருந்தேனா? கிடையவே கிடையாது. இருந்தாலும் என்னோட நீடினஸ், அந்த லோன்லினஸை நான் வந்து தனியா ஃபேஸ் பண்ண முடியலங்கிற ரீசனுக்காக திரும்பி அவங்க கூட போய் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும், இந்த மோசமா ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது என் கூட வெளியே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட பேசுறதே கிடையாது. சும்மா நான் அப்படியே ஓரமா உட்காந்துருப்பேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த டைம்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? சீரியஸா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட பேசாம அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிட்டு அவங்க கூட எப்போதால சுற்றிட்டு இருந்தா எவ்வளோ ஒரு ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு வந்து அப்படியே அழுக வரும், கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி அப்படியே ஓரமா உட்காந்துருப்பேன். எனக்கு வீட்டுக்கு போயிட்டு ஏன்டா இப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன்னு தோணும். பட் இருந்தாலும் திரும்பி அதே விஷயத்தை தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். எத்தனையோ டைம் நான் உட்காந்து அழுதுருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியல. பட் நான் எல்லாத்தையும் மாத்திட்டேன், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட கிரைட்டீரியாஸ்லயோ இல்லை என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளேயோ யாரும் வரல அப்படின்னா நான் பேசக்கூட மாட்டேன். ஸோ நான் ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, எப்படி இருந்த ஒரு பையன் தெரியுமா நான், ஆனால் நான் இன்னைக்கு இப்படி ஒரு மென்னா மாறி இருக்கேன். ஸோ மேபி நீங்க இதே மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் சொல்ல போற விஷயத்த நல்லா காது கொடுத்து கேளுங்க. பாய்ஸ் வாரியர்ஸ், கமான், இது நமக்கான ஒரு பிளேஸ். இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுக்காதனாலதான் விமன் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டுறாங்க. நம்பர் 1, அவங்க எமோஷனலுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கிறது. ஓகே, அவங்க ஃபீல் பண்றாங்க, அவங்க அழுகுறாங்க, என் மேலதான் தப்பு அப்படின்னு அந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறது. இல்லை நான் அவங்க எமோஷனை சரி பண்ணணும், இல்லை நான் அதை வந்து நார்மல் ஆக்கணும். யூ சி, யாரா இருந்தாலும் சரி, மென், விமன், இல்லை வந்து கேர்ள் ஃப்ரெண்ட், யாரா இருந்தாலும் சரி,
அவங்கவுங்க எமோஷன்ஸுக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு. யூ கான்ட் கோ அண்ட் மேக் தர் எமோஷன்ஸ் டு பி லிஃப்டட், ரைட்? நீங்க அவங்களோட எமோஷன்ஸ் வந்து லிஃப்ட் பண்ண முடியாது. இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. யாராவது ஒருத்தர் என்கிட்ட பேசாம இருந்து திரும்பி என்கிட்ட வந்து பேசுறாங்கன்னா நான் உடனே ஏய் எப்படி இருக்க, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா, நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உன்னை, நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவேன், இல்ல பேசுவேன். அங்கேயே என்ன ரிப்ளை வரும், ஓ நல்லா தெரியும் நீ இப்படிதான் யோசிப்ப அப்படின்னு. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு அதோட. அதுக்கப்புறம் திரும்பியும் என்னை வந்து ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் டேக் எமோஷன்ஸ் ஃபார் தோஸ் கைஸ். அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களோடது, உங்களோட எமோஷன்ஸ் உங்களோடது. நீங்க அவங்க எமோஷன்ஸுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு உங்க எமோஷன்ஸை நீங்க ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணல அப்படின்னா நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. யூ சி இந்த ஆப்போசிட்ல இருக்க இந்த 90% ஆஃப் இந்த ஃபெமினைன் பாய்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏய் என்னடா ஒரு பொண்ணு போய் இப்படி கஷ்டப்படுத்துற, இப்படியெல்லாம் வைக்கிற, நான் ஏதாவது பிசிக்கலி ஹர்ட் பண்ணாவோ இல்லை அப்யூசிவான நான் வேர்ட்ஸ் பேசினாவோ இல்லை நான் அவங்கள ரொம்ப ஹார்ஷாவோ இல்லை ரொம்ப ஹராஸ் பண்ணாதான் தப்பு. அது அவங்களோட எமோஷன்ஸ், நான் விட்டு விலகி தான் வந்தேன். அது அவங்களோட எமோஷன்ஸ், அது அவங்களோட லைஃப். அவங்க தான் அதை கரெக்டாக சரி பண்ணணும், என்ன தப்பு என்ன கரெக்டுன்னு. லைஃப்ல வந்து யார்ட்டையாவது கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா? முடியாது இல்லையா? பட் நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட நான் ஒரு பாயிஷா இருக்கும் போது நான் பண்ண தப்பு இதுதான். ஸோ பீப்புள் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், என்ன நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட், என்னோட எமோஷன்ஸுக்கு நான் வேல்யூ கொடுத்தேன் ஃபர்ஸ்ட். பட் இப்போ நேற்று ஒரு இன்சிடென்ட்டை நான் ஃபேஸ் பண்ணேன். நேற்று ஒரு ஈவினிங் 5:30 to 8 o'clock எனக்கு அந்த டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த டைமில். மேபி நான் பழைய மாதிரி இருந்திருந்தேன் அப்படின்னா ஒன்று என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கிறதுக்காக சர்ச்சுக்கோ இல்லை வெளியவோ எங்கேயோ வாக்கோ போயிருப்பேன். பட் எனக்கு என்ன ஃபியராக இருக்குது, நான் தனியாக என் ரூமில் உட்காந்தேன் 2 to 3 hours உட்காந்தேன். சீலிங்கை பார்த்து அப்படியே படுத்துட்டு இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அழ ஆரம்பித்தேன். ஏன் அழுதுன்னு எனக்கும் தெரியல. அந்த அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று கிடச்சிச்சு. அந்த ரிலாக்ஸேஷன் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவ்வளோ நாள் நீ உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க, பட் ஆனால் இப்போதான் நீ உன்னை வேல்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்க. யூசி விமனுக்கு எப்படிப்பட்ட பையனை பிடிக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவனோட எமோஷன்ஸோட முதல்ல அவன் குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். லோன்லியா இருக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பசங்களுக்கு பயம். லோன்லியா இருக்கிறத பார்த்து பயந்து, ஓ மை காட் என்னால தனியா இருக்க முடியல. ஒன்னாலேயே உன் கூட இருக்கிற முடியலன்னா யாரும் உன் கூட வந்து இருப்பா? மேபி நிறைய விமன் வந்து சொல்லலாம், ஒரு பேட்டியிலையோ இல்லை வந்து ஏதாவது இன்டர்வியூஸ்லயோ சொல்லலாம், அப்படிலாம் கிடையாது, அவன் வந்து என்ன அப்படி தாங்கணும் யூசி அப்படி தாங்குன்னு நினைக்கணும், அவங்க பேசலாம். பட் ரியாலிட்டியா அவங்க ஆள் மனசுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னை கைட் பண்ணணும், இந்த மாதிரிதான் அவங்களுக்கு தாட் இருக்கும். மேபி மாஸ்குலின் ட்ரைட் அதிகமா இருக்கிற விமனா இருந்தா கண்டிப்பா அவங்க ரொம்ப ஆம்பிஷியஸாகவும் கோல் ஓரியன்டாகவும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தி நான் இங்க பேசல, நான் பேசுறது ஃபெமினைன் கேர்ள்ஸ் பத்தி. அண்ட் சார் ஐ வாண்ட் லைக் டு டேட் வித் மாஸ்குலின் விமன், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் என் லைஃப்ல நான் மாஸ்குலின் விமனை தான் அதிகமாக டேட் பண்ணேன். மாஸ்குலின் ட்ரைட் இருக்கிற விமனை தான் நான் அதிகமாக டேட் பண்ணியிருக்கேன். மாஸ்குலின் ட்ரைட் இந்த சென்ஸ் யூசி அவங்க கொஞ்சம் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஆண்களுக்கு என்னென்னலாம் ட்ரையட்ஸ்னு ஒன்று இருக்கணுமோ அது எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது தப்பு ரைட்டுன்னு அந்த இடத்துல பேச வரல, அது அவங்களோட லைஃப், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பண்றாங்க, அது தப்பு ரைட்டுன்னு சொல்ல. பட் எனக்கு செட் ஆகுது. தட்ஸ் வாட் த திங் ஐ அம் ஜஸ்ட் மென்ஷனிங் ஹியர், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அந்த எமோஷனலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. ரெண்டாவது, லோன்லியா இல்லாமல் இருக்கிறது. யூசி நம்ம கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு என்ன எமோஷன்ஸ் வருது, எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் வருது, எனக்கு என்ன தாட்ஸ் வருது, இது எதுவுமே தெரியாம சும்மா நான் வந்து எனக்கு தனியா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு எப்போ பார்த்தாலும் பான் பார்த்துட்டோ மாஸ்டர்பேட் பண்ணிட்டோ இருந்தா நமக்கே நம்மளை பிடிக்காது, நம்மளே ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்? நான் இப்போ தெளிவா சொல்றேன், நிறைய விமனுக்கு மென்னை பிடிக்காததுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னா,
நம்பர் ஒன், அவங்க ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கிறதே கிடையாது. ஆம்பிஷியஸ்னா எனக்கு லைஃப்ல பெருசா சாதிக்கணும், பெருசா ஏதாவது பண்ணணும். எஸ், ஐ ஜஸ்ட் நீட் டு பி சம்திங். பட் எனக்கு இந்த ஒரு டெம்பரவரி ஜாப் இருக்கு, ஈவினிங் வீட்டுக்கு வந்தா ஃபோன் இருக்கு, அதில் நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே என் டைம் ஓடிடும். தென் நான் பான் பார்ப்பேன், எனக்கு அதுவே போதும். சிகரெட் அடிப்பேன், குடிப்பேன், மச்சான் அட்ரா நான் கேம் விளையாடுவேன். எனஃப், மோர் தென் எனஃப். ஓகே, அதுக்கப்புறம் வீட்டிலே பார்த்து ஏதாவது ஒரு பொண்ணை இது பண்ணிடுவாங்க. செக்யூரிட்டி, ஆல்வேஸ் ஃபேஸிங் செக்யூரிட்டி. எனக்கு செக்யூர்டா இருந்தா போதும். நோ, எதுவுமே இங்க செக்யூரிட்டி கிடையவே கிடையாது. ஆக்சுவலா இது டெம்பரவரி தான், ஒர்க் டெம்பரவரி தான், கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட இன்னைக்கு டெம்பரவரி தான். எதுவுமே இன்னைக்கு நம்ம சஸ்டைனபிளா நம்மளால பண்ணிட முடியும்னு சொல்லவே முடியாது எதையுமே. நான் நேற்று ஆக்சுவலி வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு பக்கத்துல ஏதோ பேங்க் ஒர்க் பண்றவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு விஷயம் அவங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒட்டு கேட்கல, திடீர்னு என் காதல் விழுந்தது. ரைட், இங்க உன் வளர்ச்சியை தடுக்க யாருமே கிடையாது அப்படின்னாங்க. உண்மை அதுதான், இங்க உன் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நீ தான் தடுத்துக்கிற. சிம்பிள், அவ்வளவுதான். நீ தான் உன்னை டைவர்ட் பண்ணிக்கிற, நீ தான் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு டிஸ்ட்ராக்டடா இருக்கிற ஒரு மென்னை எப்படி விமனுக்கு பிடிக்கும்? சும்மா வெறும் ஒரு ஓகே சும்மா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க, அவ்வளவுதான். இவ்வளவு சொல்லி நானும் அப்படிதான் இருந்திருக்கேன்ல என்னோட லைஃப்ல நிறைய டைம்ல. பட் சேஞ்ச் நம்ம பண்ணி தான் ஆகணும். ரைட், என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே மாத்தணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எமோஷ்னலி நீங்க ஸ்டேபிள் ஆகுங்க. உங்க எமோஷன்ஸுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஒரு பொண்ணு அழுகுறாளா, ஐயோ அழுதுட்டாங்க, ஐயோ கஷ்டம். அவங்க எமோஷன்ஸ் அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ண தெரியும், அவங்க அதை பார்த்துக்க தெரியும். இப்ப நீ அழுதுறா, உன்னை யார் பார்த்துப்பா? அதே மாதிரி அவங்க வந்து நிற்பாங்களா? கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் ஒருத்தர், ஒரு கிளைண்ட் முன்னாடி இருந்தாப்புல. ஓகே, ஸோ என்ன பார்த்துட்டு என்ன மாதிரியே வந்து பேண்ட் போடுறது, என்ன மாதிரியே வந்து மொட்டை அடிக்கிறதுல, என்ன மாதிரியே வந்து எல்லா விஷயமும் என்ன மாதிரி பண்றது வந்து பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆனா அவர் வலிக்கு விழுந்த இடம் தான் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. நைட்டு 12-11 மணிக்கு தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போ பேசிட்டு தூங்குறதுக்கு தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், கேர்ள்ஸ்க்காக உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. யூசி ஸ்பெண்ட் பண்ணலாம், மேபி உங்களோட அந்த ஷெடியூல்குள்ள அந்த டைம் அப்படிங்கிறது வரும்போது நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அந்த டைமுக்கு மீறி ஒரு இப்போ நான் தூங்கணும், அந்த தூங்குற நேரத்தில் நான் ஃபோன் பண்ணி பேசணுமான்னு கேட்டால் நெவர், கிடையாது, தேவை கிடையாது. ஏன் பேசணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ஃபேக்ட் அவங்க ஹை குவாலிட்டி ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிற ஒரு பொண்ணா இருந்தா கண்டிப்பா அவங்க ஓகே ஃபைன் அந்த விஷயத்த எடுத்துப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும், ஓகே ஹீ இஸ் குட், அவங்க வந்து எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்காங்கல்ல அப்படின்னு. பட் சும்மா எனக்கு இப்போதைக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேர்ள்ஸ் இருந்தால் கண்டிப்பா கழட்டி விட்டு வேண்டாம், இதுக்கெல்லாம் சண்டை போட்டு வேண்டான்ட்டு தான் போவாங்க. பட் அவர் அதை கேட்கல. நான் சொன்னோன்னே அவ்வளோ நாள் என்னை அப்படி ஃபாலோ பண்ணவருக்கு அந்த ஒரு விஷயம் சுருக்குனால வேண்டாம், எனக்கு வந்து இல்லை, எனக்கு உங்களோட அட்வைஸ்லாம் தேவைன்னு போயிட்டாப்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு பிரதர்லி ஃபிகரா வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், அது உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அது உங்க லைஃப்ல உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகுது. ஆனா திடீர்னு இடையில வர இந்த விமனோட பேச்சை கேட்டுட்டு ஓகே எனக்கு இவ்வளவு நாள் நீ எவ்வளவு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது, போடா தேவையே கிடையாது போ. இது என்ன ஒரு குணம்? அப்ப எந்த அளவுக்கு அந்த பையன் வீக்கா இருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு கோபம் கிடையாது, எனக்கு வருத்தமா இருக்கு அந்த பையனை பார்க்கும்போது. இந்த மாதிரி எத்தனை பசங்க தெரியுமா வீக்கா? சரி ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ரைட், நீ வந்து ஒரு ஆம்பிஷியஸா இருக்க, உனக்கு ஒரு கோல் இருக்கு, உனக்கு ஒரு எய்ம் இருக்கு, நீ இப்படிதான் போகணும்னு நினைக்கிற, உனக்கு வந்து மில்லியனர் ஆகணும், எனிதிங். ரைட், நீ இதெல்லாம் ஆகணும்னு நினைக்கிற. இப்போ கூட இருக்கிற அந்த உமன் உனக்கு வந்து ஒன்று சப்போர்ட்டிவா இருக்கணுமா, ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இவனுக்கு இந்த ஒர்க் தான் முக்கியம், இப்படிதான் போயிட்டு இருக்கான், டிசிப்ளின்டா இருக்கிறான், இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்படி இருக்கணுமா? இல்லை எப்போ பார்த்தாலும் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு நீ என் ஃபேமிலியும் சேர்த்து பார்த்துக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர், எப்போ ஏதாவது ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? நீங்க தான் அதை பத்தி யோசிக்கணும். என்ன பண்றது, எல்லாருக்குமே எமோஷன்ஸ் பெருசாயிடுது இல்லையா? அந்த எமோஷன்ஸுக்கு தான் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டே இல்லாத பர்சன்ஸ் தான் இந்த மாதிரி வந்து ஓகே எனக்கு அந்த பொண்ணு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு போறது.
ஒரு இடத்துல வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க போய் பாருங்களேன், நீங்க வளருவீங்க. அடுத்து இன்னொரு ஹை குவாலிட்டியான ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்கும். சீரியஸா என் லைஃப்ல நடந்த விஷயம் அதுதான். நான் டேட் பண்ண ஒரு கேர்ள்ஸும் என்ன நான் ஒண்ணு வேணான்னு சொல்லுவேன், அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்து அவங்கள விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற ஒரு மேனை தான் நான் அட்ராக்ட் பண்ணுவேன் என்னோட லைஃப்ல. இல்ல மேபி என்னோட ஒர்க்ல நான் வந்து பெட்டரான ஒரு கிளைண்ட் அட்ராக்ட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் யாராவது வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு, ஏங்க நீங்க எனக்காக கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன், ரேட் கம்மி பண்ணுங்களேன் அப்படின்னா, இல்ல இதுதான் என்னோட ஃபார்மேட், நான் இப்படிதான் பண்ணுவேன், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க போயிட்டே இருக்கலாம் நான் சொல்லிடுவேன். அவங்க கிட்ட போய் நான் வந்து ஓகே ஃபைன் பரவாயில்ல உங்களுக்காக நான் கம்மி பண்ணிக்கலாம், கம்மி பண்ண மாட்டேன். I'm just spending my time. I'm just spending my energy. I'm putting a work for that, right? So, give priority to your emotions. Warriors, நீங்க எல்லாருமே ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பர்சன் எனக்கு நல்லா தெரியுது. பட் ஆனா நீங்க எங்க கோட்டை விடுறீங்கன்னா விமன் அப்படின்னு வரும்போது இல்ல லோன்லியா இருக்கிறேன், அதனால எனக்கு அந்த விமன் இப்போதைக்கு எனக்கு அவங்க தான் கண்ணுக்கு பெருசா தெரியுறாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, நிறைய பேர் பேசுவாங்க நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன், ஆனா கடவுள் ஏன் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. இந்த மாதிரி பேசுறவன் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமானவனா இருப்பான். அவன் பேசுறப்பே பாத்தீங்கன்னா, இங்க பாரு அவன் கார் வச்சிருக்கான், இங்க பாரு அவன் இவ்வளவு தப்பு பண்றான், இது பண்றான், இங்க பாரு அவன் எது தப்பு பண்றான், இப்படி இருக்கிறான் அப்படின்னு அடுத்தவனை வந்து இவ்வளவு மோசமா பேசுவாங்க. ஆனா கேட்டா நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு, நான் ரொம்ப நல்லவனா இருந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு வாங்க. இவங்க தான் ரொம்ப மோசமா இருப்பாங்க ஆக்சுவலி லைஃப்ல. சீரியஸா ஒருத்தவங்க ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் வேல்யூஸுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள தான் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. யார் ஒருத்தவங்க ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் வேல்யூஸுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்காம விமனுக்கும் இல்லை வந்து மற்ற விஷயங்களுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓவரா, ஐ மீன் விமனை ரெஸ்பெக்ட் பண்றது தப்பு கிடையாது, பட் ஓவர் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறது வந்து தப்பு. இப்படி பண்ணீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு நடக்கும். மேபி அதை நீங்க கான்சிக்வன்சஸ் உங்க லைஃப்ல பார்த்துக்கலாம். அவங்க யாரை நீங்க ரொம்ப ப்ரையாரிட்டியா நம்புறீங்களோ அவங்களே உங்களை வேணான்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லையா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சஸ்டைனபிளா உங்களால இருக்க முடியாது, பிரச்சனை வரும், எல்லாமே நடக்கும். இது எப்படிப்பா உனக்கு தெரியும்? நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ இஃப் யூ நீட் டு இம்ப்ரூவ் யோர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு 30 days சேலஞ்ச் வந்து வச்சிருக்கேன். ஸோ March 20 April 20 வரைக்கும் இந்த சேலஞ்ச் நடக்க போது. வாட்ஸ்அப் பெய்ட் கம்யூனிட்டி 499. டெய்லி நீங்க வந்து ஒரு மூவிக்கு ஸ்பெண்ட் பண்ற ஒரு அமௌண்ட் உங்க லைஃபை 30 daysல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணா என்ன தப்பு? ஆம்பிஷியஸா இருக்கணும், எனக்கு ஜெயிக்கணும், நான் ஏதாவது பெருசா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா just come and join in my community, ரைட்? அங்க என்னென்ன இருக்குங்கிறத ஒரு டெய்லி வந்து டாஸ்க் வந்துடும் மார்னிங்கு, தென் ஈவினிங் நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது வீக்லி ஒன்ஸ் குரூப் கால் ஒன்று இருக்கும், ரைட்? அண்ட் ஸோ எண்ட் ஆஃப் அந்த சேலஞ்சில் இண்டிவிஜுவல் வீடியோ கால் லைவ் செஷன் ஒன்று இருக்கும். ஸோ இஃப் யூ நீட் டு இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் கம் அண்ட் ஜாயின், ரைட்? நம்பர் 2, கோச்சிங். என்னோட கோச்சிங் ஷெட்யூல் லிங்க் கீழே இருக்கும். 30 to 40 minutes ஃப்ரீ செஷன் இருக்கு, right? So be strong, stay positive. This is KJ. If you need to improve your life, click this video.